கோவை மருதமலை வனப்பகுதியில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட காட்டு யானை மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சையில் முன்னேற்றம் தானாக உணவு உட்கொண்டது. கோவை வனச்சரகம் தடாகம் பிரிவு மருதமலை அடிவாரக சரக பகுதியில் வனத்துறை பணியாளர்கள் ரோந்து பணியின் போது யானை பிளிரும் சத்தம் கேட்டு அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு செய்தனர். அப்போது பெண் யானை ஒன்று குட்டியுடன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் பெண் யானை சற்று உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதும் குட்டி யானை அருகில் இருப்பதைக் கண்டு உடனடியாக மாவட்ட வன அலுவலர் மற்றும் வன கால்நடை மருத்துவர்கள் குழுவினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் உடனடியாக அங்கு வந்த மாவட்ட வன கால்நடை மருத்துவ குழுவினர் யானை நிற்க முடியாமல் படுத்து இருந்த நிலையில் ஊட்டச்சத்து மருந்துகள், நோய் எதிர்ப்பு மருந்துகள் ஆகியவை செலுத்தப்பட்டு நேற்று கிரைன் உதவியுடன் யானையை தூக்கி நிறுத்திய போது அதன் முன்னங்கால்கள் நிற்க முடியாமல் இருந்தது. நேற்று முன்தினம் முதல் தொடர் தீவிர மருத்துவ சிகிச்சை அளித்து வந்ததால் இன்று தானாக உணவை உட்கொள்ள துவங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக சிகிச்சையின் போது குட்டி யானையுடன் சுற்றித் திரிந்த மற்றுமொரு குட்டி யானை அந்த யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பகுதியில் சுற்றித் திரிந்ததாகவும், நேற்று இரவு அந்த குட்டி யானையுடன் இந்த ஆண் குட்டி யானை சென்று இருக்க வாய்ப்பு உள்ளதாகவும், மேலும் அதனை தேடி கண்காணிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், டிரோன் மூலம் குட்டி யானையை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர்.